சைவ சமயத்தில் பெரிதும் போற்றப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் இயற்பகையார். இல்லையே எனாத இயற்பகைக்கு அடியேன் என்று திருத்துண்டத் தொகை புகழ்ந்தவர். சோழ நாட்டின் காவிரி பூம்பட்டணத்தில் பிறந்த இவர் வணிக குலத்தவர். பெரும் செல்வம் பெற்றிருந்தாலும் அவரது கொள்கை ஒன்றே, சிவனடியார்களின் வேண்டுகோளுக்கு இல்லை என கூறாதது. ஒருநாள் சிவபெருமான் வேதியர் வேடத்தில் வந்து, உன்னிடம் ஒரு பொருள் வேண்டும் என்றார். என்னிடமுள்ள அனைத்தும் சிவனடியாருக்கே என்று மகிழ்ச்சியுடன் இயற்பகையார் சொன்னார். அப்போது வேதியர் கூறினார், உன் மனைவியை வேண்டுகிறேன். ஒரு கணமும் தயங்காமல் இயற்பகையார் அந்த வேண்டுகோளை ஏற்றார். கற்பில் சிறந்த மனைவியும் என் கணவரின் கட்டளையே என் தர்மம் என்று தலைவணங்கினாள். பின்னர் அடியாரை பாதுகாக்க உறவினர்களையே எதிர்த்து வீரமாக போரிட்டார் இயற்பகையார். அந்த அன்பின் உச்சத்தைக் கண்டு சிவபெருமான் தமது தெய்வக் கோலத்தில் தோன்றி, உன் அன்பால் நாங்கள் மகிழ்ந்தோம் என்று அருளினார். இயற்பகையாரும் அவரது மனைவியாரும் சிவலோகமடைந்து இறைவனுடன் இணைந்தனர். சிவனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.